அந்த காலகட்டம் அதாவது பண்டைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிமை முறை பற்றி பல பேரும் அறியாத உண்மைகளை பற்றி பார்க்கலாமா? நம்பர் 1 பண்டைய காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஏன்ஷியன்ட் டைமை விடவும் மாடர்ன் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மாடர்ன் காலகட்டத்தில் தான் அதிக அளவிலான அடிமைகள் இருந்திருக்காங்க. அடிமை முறையும் பின்பற்றப்பட்டிருக்கு. மாடர்ன் காலகட்டத்தில் உலகளவில் 45 மில்லியன் அடிமைகள் இருந்ததாக தரவு சொல்லுது. நம்பர் 2 இதில் பெரும்பாலான எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அடிமைகள் கொண்டிருந்தது அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான். இந்தியாவில் மட்டுமே 18 மில்லியன் அப்படிங்கிற எண்ணிக்கையில் அடிமைகள் இருந்திருக்காங்க. ஸோ ஆய்வறிக்கையின் தகவல் படி பார்க்கும்போது பண்டைய காலகட்டத்தை விடவுமே மாடர்ன் காலகட்டத்தில் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அடிமை முறை இருந்திருக்கு. அடிமைகளும் இருந்திருக்காங்க. நம்பர் 3 பெஞ்சமின் பிராங்க்லின் 1790களிலேயே அடிமை முறையை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதற்கான முயற்சியும் செஞ்சிருக்காரு. நம்பர் 4 அமெரிக்காவுடைய முதல் அடிமைகளுடைய முதலாளி யார் தெரியுமா? ஒரு கருப்பின அமெரிக்கர் தான். அவர் பெயர் அந்தோனி ஜான்சன். இவர் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் லீகலா விர்ஜீனியாவில் அடிமைகளை விலைக்கு வாங்கி தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதற்கப்புறமான நாட்களில் இவர் மேரிலாந்தில் புகையிலை தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காரு. நம்பர் 5 அமெரிக்க அதிபர்கள் வசிக்கக்கூடிய வெள்ளை மாளிகையுடைய ஒரு பாகம் அடிமைகளை கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 6 நீண்ட காலகட்டமாக பிரமிடுகள் அடிமைகளை கொண்டு கட்டப்பட்டதாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் இருக்கு. அந்த மாதிரி நிறைய வதந்திகள் பரவி வருது. ஆனால் உண்மை என்னன்னா ஊதியம் கொடுத்து பணியமர்த்தப்பட்ட தொழிலாளிகளை வச்சு மட்டும்தான் பிரமிடுகளை கட்டியிருக்காங்க. நம்பர் 7 அடிமைத்தனம் அப்படிங்கிறது மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, பூச்சிகளான எறும்பு வகையிலையும் கூட இருக்கு. பிற எறும்புகளை அடிமையாக நடத்தக்கூடிய குணம் எறும்பு கிட்ட இருக்கான். நம்பர் 8 சவுதி அரேபியா அது போக ஏமன்ல 1962ஆம் ஆண்டு தான் அடிமை முறை ஒழிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 9 பண்டைய கிரேக்க மற்றும் ரோமாபுரியில உப்பு கொடுத்து அடிமைகளை வாங்கி வந்த வழக்கம் இருந்துச்சான். உப்பு கொடுத்தா போதும் அடிமைகளை விலைக்கு வாங்கிக்க முடியும் அந்த காலகட்டத்தில். நம்பர் 10 ஏறத்தாழ ஆப்பிரிக்காவில் இருந்து 40 லட்சம் பேர் அடிமைகளாக பிரேசிலுக்கு அழைச்சு செல்லப்பட்டிருக்காங்க. இவங்கள 40% பேர் அமெரிக்க நாடுகளில் இப்போ வசிச்சுட்டு வராங்க. நம்பர் 11 1530 முதல் 1780க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஐரோப்பியர்களை வட அமெரிக்காவிற்கு அடிமைகளாக கடத்திட்டு போயிருக்காங்க. நம்பர் 12 பெரும்பாலான ரோமாபுரி பகுதிகளில் அடிமைகளை கொடுமை செய்யும் வழக்கம் இருக்கவே இல்லையா? ஏன் அப்படின்னா மாறா அடிமைகளுக்கு போனஸ் வழங்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. இதனால அடிமைகள் அதிகமான உத்வேகத்தோட உழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த இடத்துல இருந்திருக்கு. நம்பர் 13 ரிச்சர்ட் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க துணை அதிபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க பொண்ணை தன்னுடைய மனைவியா எடுத்துக்கிட்டாரு. அது போக அந்த மனைவி அவர் என்ன பண்றாருன்னா லீகலா தன்னுடைய அடிமையா மாத்திக்கிட்டாராம். நம்பர் 14 1850 அமெரிக்காவில் 1.3 பில்லியன் டாலர் மதிப்பில் அடிமைகள் இருந்திருக்காங்க. இது அப்போதைய அமெரிக்காவுடைய மொத்த செல்வத்துடைய 20% அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 15 1833ஆம் ஆண்டு பிரிட்டன் தன்னுடைய பட்ஜெட்ல இருந்து 40% பணத்தை செலவு செஞ்சு தன்னுடைய ராஜ்யத்தில இருந்து மொத்த அடிமைகளுக்கும் விடுதலை அளிச்சிருக்காங்க. நம்பர் 16 ஜேம்ஸ் புச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் அடிமை முறைக்கு எதிரானவராக இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில். இதற்கான சட்டங்களும் இயற்றி இருக்காரு. அது போக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சு அடிமைகளை வாங்கி அவங்களுக்கு விடுதலையும் அளிச்சிருக்காரு.